ஹாய் காய்ஸ், நான் உங்க ஏபி ஜஸ்டின் வெங்காயக்கார சினிமால இருந்து. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, ஒரு மர்மமான சித்தரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அவர் 11 வருடங்களாக இங்க வாழ்வதாக ஒரு சான்றிதழ் உண்டு. ஸோ அவரை நம்ம டீம் மெம்பர்ஸோட பார்த்து இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா நம்ம அவரை உங்க கண்ணுக்கு காமிச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஃபன் பண்ண போறோம் இந்த ஆன்டிக் பிளேஸ்ல. ஸோ இதோட இல்லாம நம்ம டீம் மெம்பர்ஸையும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். காய்ஸ் வாங்க. இவங்க தான் நம்ம டீம் மெம்பர்ஸ். ஹாய், வணக்கம்டா மாப்ள. ஹாய் காய்ஸ். ஹே அக்கா வந்திருக்கேன்டா. ஸோ இதான் நம்ம எப்போதுமே நம்ம vlogல பார்த்துட்டு இருக்க நம்ம டீம். ஸோ எப்போதுமே ஒரு ஃபன் அண்ட் ரிலேட்டட் எப்போதுமே நம்ம டீம்ல இருப்போம். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். உங்க நேம் என்ன சொல்லுங்க? சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். எப்பா நேம் சொன்னா என்னப்பா ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். தம்பி உன் பேரை ஃபர்ஸ்ட் சொல்லியாப்பா. என் பேர்லாம் சொல்லியாச்சுப்பா, ஃபர்ஸ்ட் சொல்லுப்பா. என்னோட பேர் தியா. என் பேர் ஷாருக். நான் தான் உங்கள் அபி. சூப்பர். ஸோ நம்ம டீம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம டேரக்டாக நம்ம அந்த லொக்கேஷன் போயிடலாம். ஸோ இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்றதை 1 by 1 எல்லாமே நீங்கள் பாருங்க. ஸோ இன்றோட விடைபெறுவது நான் உங்க ஏபி. ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஷபி சித்தர் இவர் தன் திறமையை சக்தியை அதிகப்படுத்த சிவனிடம் முழு நேரம் தவ வாழ்க்கையில் இருந்தார். சிவன் காட்சியளித்து இவருக்கு இளமையை பரிசாக அளித்துள்ளார். அதுமில்லாமல் காலத்தை மாற்றும் அதிக சக்தி கொண்டவர். இந்த மர்மமான பகுதியில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான சாட்சிகளும் உண்டு. அதுமில்லாமல் அவரை வணங்கும் மக்களுக்கு சக்தி அளித்து வருவதாக நம்பப்படுகின்றது. இப்போது 4 பேர் கொண்ட குழுவினர்கள் ரிஷபி சித்தரின் தவத்தை கலைத்து எவ்வாறு இவர்கள் அவதிப்படுகிறார்கள் என்பதே இந்த குறும்படத்தின் முழு விவரம். காய்ஸ், இப்போ நம்ம சாமியை பார்க்கறதுக்காக வந்துட்டோம். அவர் இப்போ தியானம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நினச்ச பாரியா அவர் தான் இங்கே இருக்காரு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு போகிறேன். ஸோ எங்கள் டீம் இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கு. நாங்கள் பொறுமையாக உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே தான் அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கண்ணால் பார்க்குறோம், நீங்களும் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம ஒரு தெரியாமல் இந்த இடத்துல போகலாம். என்னுடைய தவத்தை கலைத்த உங்களை என்றும் பார்க்க இயலாத காலகட்டத்திற்கு மாற்றுகிறேன். ஓம் நம சிவாய. ஐயோ, யாரோ என்ன போட்டு அடிச்ச மாதிரி வலிக்குது. என்ன இடம் இது? இங்கே நான் வந்தேன், இன்னும் உடம்பெல்லாம் ஒரே தூசியாக இருக்கு. இங்கே எதுக்கு நாங்கள் வந்தோம்? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே போனாங்க? இதை பார்க்கும்போது சுடுகாடு மாதிரி இருக்குது. இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? இதற்கும் நான் இங்கே வந்ததே இல்லையே. முதல்ல இங்கே வெளியே போகணும். ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அவங்க
அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க எங்கே இருந்தாலும் சரி, நான் அவங்கள தேடி வரேன். என்ன ப்ரோ, செம ஓட்டமா? ஆமாம் ப்ரோ. எங்கே ப்ரோ இவ்வளோ அவசரமாக போகிறீங்க? ஒரு நிமிஷம். அம்மா, அது என்ன ஆச்சுன்னா, இதான் ப்ரோ நடந்தது. எப்போ ப்ரோ நடந்தது? இப்போ 2006 ப்ரோ. 2006? என்ன ப்ரோ விளையாடுறீங்களா? இது 2025 ப்ரோ. இது 2025? ஆமாம் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ற? ப்ரோ நிஜமாதான் ப்ரோ. எனக்கு அப்பயே தெரியும். நானே இங்கே பத்து கிடக்கிறேன், என் ஃப்ரெண்டுங்க எங்கே பத்து கிடக்கிறானுங்களோ. எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி, அவனுக்கு ஜட்டி போட கூட தெரியாது. அவன்லாம் என்ன கிடக்கிறானோ தெரில. நான் இங்கே மாட்டிக்கிட்டேன். எப்படி ப்ரோ தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் தான் ப்ரோ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்களை விட்டு எனக்கு வேறு யாருமே இல்லை ப்ரோ. நான் ட்ரெயின் சாரை பார்க்க போனேன் ப்ரோ. சரி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களை பார்த்தா தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் ஹெல்ப் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே வாங்க. என்னை சுடுகாட்டில் அப்படி படுக்க வச்சிட்டான் ப்ரோ அந்த சாமியார். அவனுக்கு இருக்கு ப்ரோ ஒரு நாள். ஒரு நிமிஷம் ப்ரோ. தம்பி ப்ரோ. யாரு? அவரா? அவன் தான் ப்ரோ. ப்ரோ விளையாடாதீங்க ப்ரோ. இந்த ரவுடி ப்ரோ அவன். ப்ரோ அவனுக்கு சரியா உச்சா கூட போக தெரியாது ப்ரோ. ப்ரோ விளையாடாதீங்க. அவன் 5 பேரை வெட்டி வீசிட்டு உள்ள போயிட்டு வந்துருக்கான். என்ன சொல்றீங்க? நம்பலல? முடியாது முடியாது முடியாது. என்ன பண்ணுவேன்? தம்பி யாரா நீ? எனக்கு தெரியலையா? நான் தான் அப்போ அண்ணன். அண்ணனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தம்பி நீ, நான், தியா பைத்தியம், அபிஷேக் லூஸு எல்லாம் விளாக் எடுக்க போனோமேப்பா, ஞாபகம் இல்லையா? நம்ம வேற ஏரில் இருக்கோம்ப்பா. என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன பண்ணுறது? நீ உன் ரவுடின்றாங்க. என்ன சார் கடிச்சிட்டு வந்து இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்? என்னப்பா நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் வாப்பா இந்த பைத்தியங்கள்லாம் போய் கண்டுபிடிச்சிட்டு வருவோம். யோ பையா ஆச்சரிய கச்சர போற பா. வாங்க வாங்க வாங்க. என்ன ப்ரோ இப்படி மாறிட்டான்? அதை சொல்லுறேன் ப்ரோ. ரவுடி இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது? ப்ரோ ஒரு ஐடியா இருக்கு. உங்க ஃபேமிலிக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி இந்த மச்சம், இந்த பிரேஸ்லெட் இல்ல செயின் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? என் ஃபேமிலி சாங் இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ, அதை பண்ணுங்க ப்ரோ. ஏதோ இப்போ எப்படி பண்ணுறோம் பாருங்க. இவன் ரவுடியா ஃபேமிலி சாங் பாடினோடனே எப்படி காலில் விழுறா மட்டும் பாருங்க. தம்பி என்னையா அவனுக்கு பிரச்சனை? எனக்கு தெரியலையா? யாரா நீ? அது ஒரு காலம் அழகிய நேரம், அது ஒரு காலம் அழகிய நேரம். பேசாம போயிடு. அப்புறம் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. எனக்கு தெரியல. அடி. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு.
ஆனால் எங்கே பார்த்தோன்னா ஞாபகம் இல்லை. இப்போ கூட உன்னை அடிக்க கை ஓங்கினேன், ஆனால் என்னால் அடிக்கவே முடியல. உன் பேர் என்ன? ஏபி. ஏபி. அண்ணா, தம்பி. நீங்கள் தானா? ஆமாம் தம்பி. இத்தனை நாள் எங்கடா என்ன விட்டு போனீங்க? எனக்கு உண்மையில ஞாபகம் இல்லைண்ணா. நீங்கள் தானே, எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. இப்போ நம்ம ஃப்ரெண்டு தியா, அபி இவங்கெல்லாம் எப்படி போய் கண்டுபிடிக்கன்னு தெரியலையப்பா. எனக்கு ஞாபகம் வந்துச்சுண்ணா, எல்லாருமே எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு அவங்க ஃபேஸ் மட்டும் காட்டுங்க. ஃபேஸ் மட்டும் தான் ஞாபகம் இல்லை, ஆனால் பேர்லாம் ஞாபகம் இருக்கு. கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கிடச்சிட்டிங்களே, நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம்ல. அது ப்ரோ இங்கே வாங்க, என் தம்பி கிடச்சிட்டான். நான் தான் சொன்னேன்ல, என் ஃபேமிலி பாட்டு பாடினா என் தம்பிக்கு பழசுலாம் ஞாபகம் வந்துடும்னு. ரொம்ப சந்தோஷம் bro. இனிமேல் நீங்க உங்க வேலையை பாருங்க. உங்களை எப்படி ப்ரோ காண்டாக்ட் பண்ணுறது? நான் மொபைல் நம்பர் தரேன் bro. தேங்க்ஸ் ப்ரோ. எழுதிட்டேன் bro, பரவாயில்ல. யார் அந்த கிரைங் ஸ்டாரு? ட்ரெயின் ஸ்டார் என் தலையை பார்க்க போறேன். அப்படிங்களா? யார் ப்ரோ அவரு? எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. நீங்க உங்க தம்பி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஓகேவா? போயிட்டு வாங்க. வேற ஒன்றும் யார் பத்த புள்ளன்னு தெரிலப்பா, நம்மளுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுறாரு. ரொம்ப டயர்டாயிட்டேன்ப்பா. இந்த தியா பைத்தியமையும் அபிஷேக் பைத்தியத்தையும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அவனுங்க எங்கே பார்த்து கலக்குறானுங்களோ. அண்ணா, உங்களுக்கு மட்டும் எப்படி நான் இதெல்லாம் ஞாபகம் இருக்கு? அதான் தெரில தம்பி. உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? 5 வயசில் நாய் கடிக்கும் போது நான் பயந்து ஓடினேன். என்னை எல்லாருமே ஒரு பயந்தாங்கொல்லின்னு கலாச்சாங்க. ஆனால் அதே ஒரு 10 வயசு வந்தப்போ நான் அந்த நாய்க்கே சாப்பாடு வச்சேன். அப்போ அந்த நாய் என்னை எதுவுமே பண்ணலை. அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அந்த நாய் தான் நம்மளை கடிச்சிதுன்னு. அதே மாதிரி தான்ப்பா இப்போ எனக்கு அது ஞாபகம் வந்திருக்கு. நம்ம என்னைக்கு எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் இதுக்கான விடை கிடைக்கும். இல்லைனா அது வரைக்கும் நம்ம ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும். எப்படி நீ என்னை தொட்டப்போ மாறிச்சோ அதே மாதிரி எல்லோரும் நம்மளை தொடும் போது அவங்களும் மாறுவாங்க. இல்லைன்னா அது நடக்காமல் கூட போகலாம். ஆனால் நம்ம இதை ட்ரை பண்ணணும். நான் மட்டும் தேடினா கண்டிப்பாக கிடைக்காது. நீயும் மனசு வச்சு ஒன்று சேர்ந்து நம்ம தேடினா தான் அவங்க கிடைப்பாங்க. ஸோ அந்த 2 பைத்தியங்களையும் கண்டுபிடிக்கிறது நம்மளோட பொறுப்பு. எப்படியாவது அவங்கள இன்னைக்குள்ள நம்ம கண்டுபிடிக்கலன்னா அவங்க கிடைக்காம கூட போகலாம். எப்படி இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம தேடணும், இன்னைக்குள்ளே தேடணும். இன்னைக்குள்ளே தேடணுமாண்ணா? ஆமாப்பா. கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி அந்த சாமியாரா இல்லை நாங்களான் பார்த்தே தீர்றோம். இந்த பைத்தியக்காரன் இங்கே என்ன பண்ணுறான்? நம்ம அபி. அபியா? அண்ணா, அவன் கிரெயின் ஸ்டார்ண்ணா. என்னப்பா சொல்கிற? ஆமாண்ணா, இவனை தெரியாத ஆளுங்களே கிடையாது. ஏதோ 1 2 3 ரியாக்ஷன்ஸை வச்சுக்கின்னு ஓட்டிக்கின்னு ஏமாத்தின்னு சுற்றிக்கணும் நாய். அப்போனா அவர் சொன்ன கிரைம் ஸ்டாரு நம்ம பைத்தியக்காரன் அபிதானா? தம்பி, நான் நீ இந்த பைத்தியக்காரன் தியா எல்லாம் ஒன்றா தானப்பா இருந்தோம். உனக்கு ஞாபகம் வரலன்னு நினைக்கிறேன். நம்ம போய் அபிகிட்ட பேசினா அவன் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன்ப்பா. போய் பேசுவோம். யாரு ப்ரோ நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அபி எங்களுக்கு தெரியலையா? நான் தான் ஏபி சாரு. தெரியலையே ப்ரோ. நீங்க முதல்ல இங்க எதுக்கு வந்தீங்க? நானே செவனேன்னு ஃபேன்ஸுக்கு தெரியாம இப்போ ஒரு ஹிடன் ஸ்பாட் கண்டுபிடிச்சி ட்ரெண்டிங் ஸ்டார் தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறீங்க? கம்முன்னு போங்க ப்ரோ. அண்ணா, இவெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான். வாங்க நான் போகலாம். கொஞ்சம் இருப்பா. அபி, நான் நீ இவன் எல்லாரும் ஒன்றா விளாக் பண்ணுவோம்ப்பா.
ஞாபகம் இருக்கா இல்லை? சொல்றவங்க யாருன்னே எனக்கு முதல்ல தெரியல. எதுக்கு ப்ரோ டிஸ்டர்ப் பண்றீங்க? கம்மனு போங்க ப்ரோ. அப்படி சொல்லாதடா அபி, நம்ம தான் எப்படியாவது தியாவை கண்டுபிடிச்சாகணும். நம்ம ஒரு யாரு ப்ரோ அந்த தியா? ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு யோசிச்சு பாரு பழச, மறந்துடாத. நீங்க என்ன பேசுறீங்க, என்ன சொல்றீங்கன்னா சுத்தமா புரியல. அண்ணா நீங்கள் சொல்கிறது எதுவுமே புரியல. நான் வேணா ஏன் டாலரை காட்டவா? இல்ல வேணாப்பா, வேண்டாம் வேண்டாம். இவரை எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணு தெரியும். ஞாபகம் இருக்கா, நீ நான் தியா அபி எல்லாரும் ஒரு சாமியாரை பார்க்கறதுக்காக போனோமா, அங்க போய் நம்ம வந்து கேமரா எடுத்தோமா, அந்த சாமியார் நம்மள பார்த்து ஏதோ ஒண்ணு சொன்னாரா? ஒண்ணுமே புரியலையே ப்ரோ. என்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியல ப்ரோ. அதுக்கப்புறம் நம்ம எங்க போனோம், என்ன ஆனோம் எதுவுமே தெரியல. நான் ஒரு இடத்துல இருந்தேன், இவன் ஒரு இடத்துல இருந்தான், இப்போ நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க. நம்ம எப்படியா ஒண்ணு சேர்ந்து நம்ம தியாவை காப்பாற்றணும் ப்ரோ. நம்ம இந்த வழியில இருந்து தப்பிக்கணும். நீங்க தான் எனக்கு கூட உதவி செய்யணும் ப்ரோ. ஸோ நீங்க என்ன பேசுறீங்க? யார் அந்த தியா? ஒண்ணுமே புரியல. இங்க வந்து எனக்கு ரீல்ஸ் பண்ண விடாம டிஸ்டர்ப் பண்ணின்னு இருக்கீங்க. என்னப்பா இவனுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேது. அதுக்கு தான் சொல்கிறேன், இவனை அடித்து மூஞ்ச உடைக்கணும். அதெல்லாம் வேணாம்ப்பா தம்பி. நீங்கள் சொல்கிறதே நான் அமைதியாக இருக்கேன். சீக்கிரம் பேசுங்க ப்ளீஸ்ப்பா. நல்லா யோசிச்சு பாரு, நல்லா மைண்ட் யோசி. நீங்க சொல்றது எதுவுமே ஞாபகம் வரல ப்ரோ. தயவு செய்து போங்க இங்க இருந்து, என்ன ரீல்ஸ் பண்ண விடுங்க. அண்ணா நீங்கள் வாங்கண்ணா போகலாம். எப்படி நீயா? பரவாயில்லடா, இப்போயாவது உனக்கு ஞாபகம் வந்துச்சேடா. நண்பர் உங்களெல்லாம் பார்க்க மாட்டானோ, நான் என்ன பண்ணுவான்னு நினைச்சு பயந்துட்டே இருங்க. தியா எங்க நண்பா? தியா கேட்டா நண்பா, நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க, தியாவை காணுமே. தியாவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல. எப்பயாவது தியாவை கண்டுபிடிக்கணும். முடியல, நான் ரொம்ப வந்துட்டேன். என்ன சொல்றீங்க? தியாவை காணுமே. எங்க தியா? நீ கிடச்சிட்டல, அது போதும். இப்போ போய் தியாவை இப்போ ரொம்ப தேடுவோம்ப்பா. ஆமாம், முதல்ல தியாவை போய் தேடலாம், வாங்க வாங்க. என்ன கால் பண்ணுற? ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஓகேண்ணா வரேன். யார்ப்பா அது? அவர் சாதாரணமான ஆள் இல்லை. எங்களை மாதிரி ரவுடிங்கெல்லாம் அவர் தான் உருவாக்குனார். அவர் தான் மீனவ குப்பம். இந்த குப்பத்தில் முதல்ல அவன் ஒரு சின்ன பையனாக தான் இருந்தான். அவன் ஒரு 5 வயசு இருக்கும்போது பசிக்காக கடையில் போய் சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்டான். அப்போ அந்த கடையில் இருக்கிறவங்கலேருந்து, அந்த ஊர் மக்கள்லேருந்து எல்லாரும் அவனை ஓட செருப்பால் அடித்தாங்க. ஆனால் 25 வருஷம் கழித்து அவன் திருப்பி அதே ஏரியாக்குள்ளே வந்தான். அந்த ஏரியா மொத்ததும் அவனோட சாம்ராஜ்யத்துக்குள்ளே வந்தது. அவனை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. அப்போ தான் அவனுக்கு ஒரு பேர் வந்தது. அதுதான் குச்சி குமார். ஸ்கூலுக்கு போகிற பசங்களை படிக்க விடாமல் எல்லாரையும் எல்லா இடத்துலையும் திருட விட்டு, அந்த திருடு வர்றது எல்லாத்தையும் எடுத்து இவனே சாப்பிட்டான். ஓசிலேயே உடம்ப வளர்த்தான். என்னப்பா தம்பி ராஜா, எங்க ஆளையே காணோம்? எங்க போயிருந்த? இங்கே தானா? நம்ம ஏரியாவில் தான் இருந்தேன். இங்கதானா? சத்தமா கேட்கல. இங்கே தானா? நம்ம ஏரியாவில் தான் இருந்தேன். ஓ, சேகர் கால் பண்ணானாமா? கால் பண்ணும்போது எவனோ ஒருத்தன் கலாய்ச்சானாமா போன்ல. யார் அது? தெரிலண்ணா, என் ஃபோன் தொலைஞ்சிச்சு. போன் தொலைஞ்சிச்சுன்னு தெரியுதுல்ல, அப்ப கால் பண்ணிருக்கணும்ல. அறிவு, ஃபோன் தொலைஞ்ச எப்படா கால் பண்ண முடியும்? என்னப்பா? ஆமாண்ணா. சரி நில்லு, உன்னாண்டா ஒரு விஷயம் பேசணும். குச்சி குமார் தான் தியான்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கோம், அது நடக்குதான்னு பார்ப்போம். டேய் யாரா இவன்? டேய் யாரா நீ? வணக்கம் ஐயா. என்ன தெரியலையா? அண்ணா, நாளைக்கு உங்கள் பர்த்டே வருது இல்லைண்ணா, அதுக்காக ஒரு ட்ரையல் பார்க்கறது தான் இவர் கூட்டிகிட்டு வந்தேண்ணா. ஓஹோ,
இவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்டா. டேய் ரைட் ஸ்டார் தானே? ஆஹா, இங்க என்னடா பண்ற? சரி சரி, போ போ பெர்ஃபார்மன்ஸ் போடு, போ போடா. ஆட மாட்டாய். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் செதுக்குனதுடா. நீ யாருன்னு நல்லா தெரிஞ்சுதான்டா பேசுற. கசாப்பு கடையில ஆடு வெட்ட ஆரம்பிச்சு காசுக்காக ஆளை வெட்டி சம்பாரிச்சு கௌரவத்துக்காக காலேஜை கட்டி உனக்கு நீயே கல்வி வள்ளல்னு போஸ்டர் ஓட்டிக்கிட்டு திரியிற போறம்போக்கு தானேடா நீ. நீ யாருன்னு கேட்டதுக்கு நான் மொத்த ஜாதகத்தையே சொல்லிட்டே. இப்ப நான் யாருன்னு கேக்குறேன், என் பேரை மட்டுமா சொல்றேன். தெரியாதுல்ல? தெரிஞ்ச எதிரியோட தெரியாத எதிரிக்குதான் அல்லு அதிகமா இருக்கணும். வேற மாதிரிடா, வேற மாதிரி. சூப்பரா சூப்பரா சூப்பரா. வாடா 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 வாடா. வேற மாதிரி. நல்ல ஆளோட சேர்த்து விட்டுருக்க. இப்படி நடிக்கிறான்டா அவன். ஆமாண்ணா, பயங்கரமா நடிகர். சூப்பரா சூப்பரா. நான் கொஞ்சம் பேசலாமா? என்ன என்கிட்ட என்ன பேசணும் உனக்கு? சொல்லு. தியா, நான் அபிஷேக், சாரு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூடியூப்ல விளாக் பண்ணுறது நம்மளோட வேலை. நம்ம 3 பேருமே வந்துட்டு ஒன்னா தான் இருப்போம். நமக்குன்னு ஃபேமிலிஸ் எதுவும் கிடையாது. நம்ம தான் ஒரு ஃபேமிலி. நம்ம இருக்கிற எல்லா ஹண்டிங் பிளேஸ்லயும் இருக்கிற எல்லா இடத்துலயும் போய் நம்ம வீடியோ பண்றது, வியூஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்றது நம்மளோட வேலை. நம்ம இப்படிதான் வந்து பண்ணிட்டு இருந்தோம். நம்ம தெரியாம பண்ணதுல நம்ம எல்லாருமே ஒரு மாறிட்டோம். எல்லாருமே இந்த இயர்ல வந்து மாட்டிக்கிட்டோம். நம்ம 2006 இருக்க வேண்டிய நம்ம இப்போ 2025 இருக்கோம். ஆக்சுவலா நம்ம 2025 நம்ம 40 வயசு இருக்கணும். ஆனா நம்ம வந்து இப்போ இந்த வயசுல நம்ம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். நம்மளுடைய இயற்கை போனோம். நம்ம எல்லாமே ஒண்ணு சேரணும் இல்லையா? அது நீ எங்க கூட சேர்ந்தா மட்டும்தான். சோ அப்ப நீ தயவு செஞ்சு எங்க கூட வந்து நீ சேர்ந்துரு ப்ளீஸ். டேய் என்னடா புது பெர்ஃபார்மன்ஸா? வேற லெவலா பண்றீங்கடா. அவன் வேற லெவலா பண்றான், நீ அதுக்கும் மேல வேற லெவலா பண்ற. புது புது கதையா உருவாக்குறீங்க. அவர் சொல்றதும் எல்லாமே உண்மைதானா? அவர் என் அண்ணன் தான். ஆமாதியா, நீ வேணா நல்லா யோசிச்சு பாரு. நம்ம எல்லாம் ஒன்றா விளாக் பண்ணின்னு இருந்தோம் ஜாலியாக. அந்த கோயிலாண்ட தான் நம்ம பிரிஞ்சிட்டோம். நீ நல்லா யோசிச்சு பாரு. அந்த கோயில் விஷயம் மட்டும் உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நம்ம ஒன்றா இருந்தது உனக்கு ஞாபகம் வந்துடும். நம்ம கையை பிடிச்சாதான் உனக்கு அது ஞாபகம் வரும். நீ வேணா கையை பிடிச்சி பாரு தியா. பிடிச்சிட்டா போச்சு. இல்லையே, ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே. புடிச்சுதானே இருக்கேன், டைட்டா புடிச்சுதானே இருக்கேன். ஆமா, நான் கொஞ்சம் வலிக்குதுண்ணா. ஒண்ணுமே ஆகலடா. ஆனா இன்னொரு தடவை வேணா புடி. ஏன்னா ஞாபகம் இல்லை. அவன் தான் சொல்றான்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? ராஜா, என்னை பத்தி தெரியுமா தெரியாதா? என்கிட்டே விளையாடலாமா? இவ்வளவு நேரம் சிரிச்சு பேசிட்டு இருந்தேன்னா அது வேற. என்னை பத்தி தெரியுமா தெரியாதா சொல்லு. தெரியும். அவனுங்களுக்கு தான் தெரியாது. அவனுங்க தான் லூஸ் மாதிரி அதை உளறிட்டு இருக்காரு. உனக்குமா தெரியாது? உங்ககிட்ட தான் பேசுறேன், கேக்குதா? இவனுங்க யாருக்கும் வந்து என்னை பத்தி தெரியாது. ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. சொல்லி புரிய வை.
என்ன சரி இருக்கிற இடம் எல்லாம் செதைச்சு விட்டுருவேன். ஓகே. ஒழுங்கா ஓடிட்டு சொல்லு. கிளம்பு கிளம்பு. அண்ணா வாங்கண்ணா போயிடலாம். அப்போ அவனுங்க சொல்றது எல்லாமே வந்து உண்மைதான். அவனுங்க தான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். ஆமா கடவுளே, ரொம்ப தேங்க்ஸ். நான் போறேன். நண்பா, ஏய்